பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதற்கொண்டு 9வது வசனம் மட்டுமாய் உள்ள வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தகப்பனே, இந்த வேத வசனத்திலே கொடுக்கப்பட்ட பிரகாரம் 1வது வசனத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவார் என்றும், 3வது வசனத்திலே நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள், தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவார்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுவார்கள் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, 5வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே வாசமாயிருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவோ வாக்கு தத்தங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறத்தக்கதாக, அந்த நியாயம் எங்கள் வாழ்க்கையில் விளங்கத்தக்கதாக நீர் விசாரித்தருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் விதவைகளுக்கு ஆண்டவரே நீர் நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் எப்பக்கத்திலே செல்கிறது என்று சொல்லி முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் போக முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை நடப்பிக்கும்படி, அவருடைய எதிர்காலங்களை ஒளிமயமாய் மாற்றும்படி ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்தருளும். தகப்பனாக இருந்து ஆசீர்வதித்தருளும், விசாரிக்கிறவராக இருந்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 6வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, தகப்பனே, எங்கள் குடும்பங்களை நேர்த்தியாய் கட்டி எழுப்பும்படி, சமாதானத்தினாலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரை ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாக, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை எங்களுடைய குடும்பங்கள் பரலோகத்தினுடைய சாயலாய் விளங்க உதவி செய்யுங்க. எல்லா விதமான உலக மாமிசம் பிசாசு குடும்பங்களில் பிரவேசித்து ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை எங்கள் உறவுகளை கெடுத்து விடாதபடிக்கு எங்கள் குடும்பத்தை நீர் கட்டி எழுப்பும்படியாய் ஆண்டவரே சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே நல்ல வீடு வாசல் என்று சொல்லி ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவரே நல்ல வருமானங்களை ஆசீர்வதித்து, தகப்பனே, நல்ல பிசினஸ்களை ஆசீர்வதித்து, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதித்து, சுகவீனத்துக்கும் பலவீனத்துக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தில் இருந்து, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஆண்டவரே கட்டுண்டு கிடக்கிறவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உலக மாமிசம் பிசாசினுடைய வஞ்சக வலையில இருந்து செய்வனை கோளாறுகள், கட்டுகள், மாந்திரிகங்கள் இவற்றிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய இனஜன பந்துக்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களோடு கூட படித்தவர்கள், வேலை செய்கிறவர்கள், அக்கம்பக்கத்தார் யாவரையும் சுவாமி ஆண்டவரே நீர் அவருடைய எல்லா பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுவிக்கும்படியாய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்ற வார்த்தையின்படியே ஊழியங்களிலே எங்களை திடப்படுத்தும், விசுவாசத்திலே எங்களை திடப்படுத்தும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறதிலே எங்களை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஊழியங்களுக்கு கொடுக்கிறதிலே எங்கள் கரங்களை தாராளமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சோர்வு எங்கள் வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு, இளைப்பு வந்து விடாதபடிக்கு சம்பூர்ண மழையை ஆண்டவரே நீர்
கட்டளையிடும்படியாய், நல்ல பலனை கட்டளையிடும்படியாய், நல்ல சுகத்தை கட்டளையிடும்படியாய், ஆண்டவரே நல்ல திறந்த வாசலை கட்டளையிடும்படியாய், நல்ல ப்ரொமோஷன்களை கட்டளையிடும்படியாய், நல்ல வருமானங்களை விருத்தி ஆக்கும்படியாய், விளைச்சல்களை விருத்தி ஆக்கும்படியாய், பிரயாசங்களை விருத்தி ஆக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஜனத்துக்கு தகப்பனே, நீர் எழுந்தருளுகிற தேவனாய், நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் ஆண்டவரே இருக்கிற பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை விசாரித்து, எங்களை விடுவித்து, எங்களை திடப்படுத்தி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.